ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் ஹட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சன்னா டிக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் வந்து 1 கப் அளவுக்கு நான் கொண்டக்கடலை வேக வச்சது சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கணும். நம்ம அரைச்சி இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வெங்காயம்லாம் சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம். அதே மாதிரி வெங்காயம் வந்து நான் கட் பண்ணதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து நான்ஸ்டிக் தவா எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் லைட்டாக தான் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதை பொரிக்கிறதுனாலும் பொரிச்சிக்கலாம். ஆனால் அது வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரியாமல் இருக்கணும்னா நீங்கள் நிறையா வந்துட்டு மைதாவோ இல்லை கடலை மாவோ நிறையா சேர்க்குற மாதிரி இருக்கும். நான் அதனால் வந்துட்டு ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம்னு நான் வந்து தவாவில் தான் போட்டு எடுக்க போகிறேன். டீப் ஃப்ரை வந்து ரொம்ப தேவையில்லை. தவாவில் வந்து நான் லைட்டாக ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் டிக்கீஸ்லாம் அதில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 சைடும் ஓரளவுக்கு ப்ரௌனாக வர அளவுக்கு எடுத்துடுங்க. இது வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு நான் வச்சுக்கல. இந்த நடுவில் மட்டும் ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. வச்சுட்டு மேலேயும் கீழேயும் ஓரளவுக்கு வேகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ எனக்கு 2 சைடும் ப்ரௌனாக வந்துருச்சு. நான் இதில் வந்து ஒன்றுத்துக்கும் சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு வச்சுருக்கேன். இது அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சைடில் உள்ளதெல்லாம் வந்து வேகும். நம்ம கொஞ்சம் மொத்தமாக போட்டிருக்கோம் டிக்கின்றதுனால. அதனால் நீங்கள் இந்த அளவுக்காவது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு உள்ளார மாவு மாதிரி இல்லாமல் எல்லாமே வேகும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு தவாவில் ஒரு தடவை போட்டு எடுத்துடுறதுனால உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இதில் ரொம்ப நேரம் எண்ணெயில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சைடுக்காக தான் நம்ம மெயினாக வந்துட்டு எண்ணெய் ஊற்றுறோம். நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக இதே மாதிரி நிறையா எண்ணெய் ஊற்றியும் வச்சுக்கலாம். சன்னா டிக்கி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சாஸ் கூடயோ இல்லை மின் சட்னி வந்து கூட வச்சு கூட சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.